எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு NSW Academy. நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, சார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் சார். அது எப்படி சார் வந்து கன்ஃபர்ம்டு சொல்லி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான வீடியோ பதிவு தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்ன மெத்தட்ஸ் மூலியமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதற்கு முன்னதாக முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து ஏதாவது எடிட் பண்ணியிருக்கீங்க. அதாவது நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க. அதில் வந்து ஏதோ டேட்டா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அது ஃபுல்லுமே அதாவது ஃப்ரம் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே கரெக்டாக எல்லாமே சப்மிட் கொடுத்துட்டீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஓகே, புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி? நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, ஏதாவது எடிட் பண்ணியிருக்கீங்க, அதாவது இந்த ஆப்ஷன் எடிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உள்ளே போயிட்டு என்ன மாற்றிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து கன்ஃபார்ம் அதில் பேஜ் அளவு உங்களை கூட்டு போகும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே பக்காவாக சப்மிட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு பார்த்துக்கங்க. நான் பெருசெல்லாம் அதை அனுபவிச்சிருக்கிறேன். ஸோ பார்த்துக்கங்க. நான் பெருசாக நானே அதை வந்து ஒரு சில நேரம் பண்ணாமல் விட்டுட்டேன். ஓகே, அதை மட்டும் தானே பண்ணுறோம் அப்படி கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வந்து செக் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை நல்லா பார்த்துக்கங்க. ஓகே ஓகே, நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஸோ கன்ஃபர்ம்டுன்னு வந்துடும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நம்பர் வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ம்டுன்னு வந்துடும். இந்த இடத்துல வந்து பேடுன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஃபீஸ் கன்செஷன்னா ஃபீஸ் கன்செஷன் வரும்னு நினைக்கிறேன். பட் வந்து இப்போ பேடு பண்ணியிருக்கிறாரு. ஸோ பேடுன்னு வந்துருச்சு. ஓகே, அதே போல் வந்து ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா வியூ டாக்குமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வியூ அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் நீங்கள் எல்லாமே என்னென்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து டியர் கேண்டிடேட் யூ அப்படின்னு சொல்லி நம்ம நம்பர் வந்துடும். ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளைடு ஃபார் குரூப் 4 யுவர் அப்ளிகேஷன் ஐடிஸ் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? அப்புறம் LSPL அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, யுவர் இமெயில் அப்புறம் மெயிலும் வந்துடும். நீங்கள் கொடுத்துருக்கீங்க மெயில் இருக்குங்களா? அது யுவர் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட், தேங்க்யூ. ஸோ டிஎன்பிஎஸ்சி, ஸோ டியர் கேண்டிடேட் யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளைடு ஃபார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் யுவர் அப்ளிகேஷன் ஐடிஸ் அப்படின்னு சொல்லி ஆல் தி பெஸ்ட் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி. ஸோ இதெல்லாமே அது எனக்கு தெரிஞ்ச வழிமுறைகள் நான் சொல்லிட்டேன். ஸோ இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்காங்க. ஓகேங்களா? இல்லை சார் எனக்கு மெயில் வரல, இல்லை அதாவது மெசேஜ் வரலை அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு இது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சான்னு பார்த்துக்கங்க. கன்ஃபார்ம் ஆச்சா, ஐடி கன்ஃபார்ம் ஆச்சா, அப்ளிகேஷன் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ எடிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நான் திருப்பி சொல்கிறேன், ரிப்பீட், எடிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே A to Z எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் சரிதானா அப்படிங்கிறதும் செக் பண்ணிக்கோங்க. இஃப் சப்போஸ் அது மிஸ்டேக் அப்படின்னா அதை மாற்றிக்கோங்க. ஆனால் மாற்றிட்டு திரும்பி கரெக்டாக பண்ணிடுங்க. புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.